இன்னைக்கு என்ன ஆக்சுவலாக டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தா இந்த டெலிகிராம் அதோட ஃபவுண்டர் ஓனர் ஏன்டா அரெஸ்ட் பண்ணாங்க? அது ஒரு பாவல் டுரோவ். ஆமா, அவர் வந்து ஒரே அவர் அரெஸ்ட் பண்ணாங்களோ இல்லையோ அவர் பத்தின 6 பேக் போட்டோஸா வந்து தள்ளுது அப்படிடா. எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா, என்னடா சொல்ற நீ? ஆமா, அவர் பாவல் டுரோவ் அவர் பேரு. 2.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 0 ஃபாலோயிங். ஆமா, அந்த அளவுக்கு கெத்தியா நம்மால. அது போட்டாலே அவரோட இது பாத்தீங்களா வந்துருச்சா? இதுவும் ஏஐ தானே? இல்லையா, இது ஒரிஜினல். இந்த ஆள் பயங்கரமான 6 பேக் தலைவன். இது ஸ்காட் அட்கின்ஸ் மாதிரி இருக்கடா பாடி. பயங்கரமான ஆளு. இவ்வளவு பெரிய ஆளை எப்படியா உள்ள பிடிச்சி போடுங்க அடுத்த போட்டோ திருப்பியும். ஸோ அவர் வந்து பயங்கரமான ஆளுங்க. இதுதான் சொல்ல வராங்க எல்லாரும். பயங்கரமான ஆளுங்க, 6 பேக் வச்சிருக்காருங்க. அவன் புஷ்அப்ஸ் பாத்தீங்களா? அது அவன் இல்லை ஆக்சுவலா, அது ஏதோ மூவி சீன். என்னென்னமோ பண்றானுங்க, ஏன் தெரியுமா? மொத்தத்துல என்ன அரெஸ்ட் பண்ணதும் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்கடா, என்னென்னமோ பேசுறாங்க. அதுதான் சொல்ல வரேன். டே, ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்கான், ஏன்னா அவனோட 6 பேக் போட்டோஸை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு தான் ரீட்வீட் வரும்னு. இதுல கேம் விளையாடிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இது பார், என்கிட்ட தான் அவரோட பெஸ்ட் 6 பேக் போட்டோ இருக்கு, எந்த ரீட்வீட் பண்ணுங்க. இது அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருக்கு. ஓ, ஸோ இவர் பேசிக்கலி ஒரு ஃபிட்னஸ் ஃபவுண்டர், ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கும் கூட இல்லையா? ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு. அது நிறைய ஃபவுண்டர்ஸ், இப்போ ஜெஃப் பீசாஸ் கூட ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான். சூப்பர் சூப்பர். ஸோ இவர் வந்து டெலிகிராமோட ஃபவுண்டரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரோட ஃப்ளைட்டில் வந்து ஃபியூவல் போடலான்னு ஃப்ரான்ஸில் இறங்கியிருக்காரு. அப்படியே கப்புன்னு பிடிச்சிட்டாங்க இவரை. ஃப்ரான்ஸில் இறங்குனது இறங்காம அப்படியே கப்புன்னு இவர் பிரைவேட் ஜெட்லேருந்து இறங்கினவரை அப்படியே பிடிச்சி உள்ள தூக்கி போட்டாங்க. 20 வருஷம் பிரசன்ட்டாங்க. இப்படி தான் அந்த எட்வர்ட் ஸ்னோடன்னு, அப்புறம் அந்த ஜூலியன் அசாஞ்சு, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படி தான் பிடிச்சி உள்ள போட்டது. ஓ, அந்த மாதிரி அடுத்து பாவல் டூராவையும் உள்ள பிடிச்சி போட்டாங்க. இன்னைக்கு அதை பற்றி தாங்க பேச போகிறோம். சரி, எனக்கு இதுல என்ன ஹைலைட்னா, மக்கள் வந்து இமிடியட் கொஸ்டின் என்னன்னா எதுக்கு அப்படிங்கிறது. இமிடியட் கொஸ்டின் எதுக்குயா அப்படின்னு. ரெண்டாவது என்னன்னா, இவர் இப்போ உள்ள போயிட்டாருன்னா அப்போ என் டெலிகிராமு, இதையும் வேற பார்த்தேன், அப்போ என் டெலிகிராமு இந்த கமெண்ட்டையும் பார்த்தேன். ஏன்னா பிரீமியம் போட்டு இதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன், இப்போவே நீங்க போய் தூக்கிட்டீங்கன்னா நான் என்ன ஏன் பண்ணுவேன்? டெலிகிராம் இருக்குமா இருக்காத? உடனே kim.com ஒருத்தர் இருக்காருல்ல, இந்த மெகாவோட ஓனர், அவருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா அவர் வந்து மெகால வந்து என்ன ஃபைல் வேணா அப்லோட் பண்ணலாம். ஆமா, அப்லோட் பண்றதுக்கு அலௌடு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட்லாம் வந்து எப்படின்னா, மெகால நம்ம லாகின் பண்ணி ஓபன் பண்ணா 5 GB இருந்தது, அப்புறம் பார்த்தா 50 GB எல்லாம் கொடுத்தாருடா. அவர் வந்து இப்போ என்ன ட்வீட் போட்டார் உடனே அப்படின்னா, சீக்கிரம் உங்க டெலிகிராம பேக்கப் எடுங்க, ஏன் டெலிகிராம் போச்சு அப்படின்னாரு. யோ, ஏன் இப்படி பீதி கிளப்புற? அப்படிலாம் போகாதியா. ஃபவுண்டரா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக டீமையே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போற போக்க பார்த்தா எல்லா சிஇஓவும் அரெஸ்ட் பண்ணா கம்பெனி எல்லாம் க்ளோஸ் பண்ணி கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? இதை பத்தி நிறைய பேர் வீடியோ வந்து தெளிவா விவரமா போடுவாங்க. நாம வந்து தெளிவா விவரமா பேசுறதுக்காக இல்ல நம்ம ஜென்ரலா பேசுவோம். நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன்டா, சரியா? அதை வந்து நான் உடனே என்ன பண்ணேன்னா, நம்ம குரூப்ல போஸ்ட் பண்ணி விட்டேன் காலையில. ஸோ அதில் நான் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா, இங்க பாரு, டெலிகிராம் ஃபவுண்டர் பாவல் டுரோவ் ஃபேசஸ் 20 years in French prison. சரியா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, ஃபவுண்டர் ஆஃப் டெலிகிராம் இஸ் செட் டு அப்பியர் பிஃபோர் த ஜட்ஜ் ஆன் சாட்டர்டே ஈவினிங். இதுக்கப்புறம் தான் நடக்க போதா? அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் நம்ம ரெக்கார்டிங் பண்ணும்போது அங்கே ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. அதான் இப்போ அதான் ஓகே ரைட் கரெக்ட். 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில். இதில் கொடுமை என்னன்னா, இந்த வீடியோ போடுறதுக்குள்ள அது 4 மணி நேரம்லாம் இல்லை, 2 நாள் ஆகும். அடுத்து என்னன்னா, ஹி ஃபேசஸ் மல்டிபிள் சீரியஸ் சார்ஜஸ் இன்க்ளூடிங் டெரரிசம், ட்ரக் டிராஃபிக்கிங், ஃப்ராடு, மணி லாண்டரிங், சைல்டு அபியூஸ் கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதெல்லாம் இவர் தான் வீட்டில் உட்காந்து பண்ணிட்டு இருந்தார். ஆமா, இவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இவனுக்கு தான் அதை வந்து உள்ள போய் பார்த்தானுங்க. எனக்கு இப்போ இது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த தெருவில் அவன் ஃபவுண்டரியா, எவன் வந்து பண்ணானோ அவனை போய் பிடியா, இவனை பிடிச்சி என்ன பண்ண போற? எனக்கு இப்போ இப்படிதாண்டா இருக்கு, அதுதான் தோணுச்சுடா. இது யார் பண்ணான்றது தான் கண்டுபிடிக்க முடியுமே. அதான் அவனை கேட்டா அவன் கொடுக்க போறான். அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் அப்படின்னா அவன் ஒரு 4 சாத்துனா கொடுக்க போறான். ஆமா, சரி. அப்புறம் பிரெஞ்சு மீடியா ரிப்போர்ட்ஸ் தட் Durov, dual French and Russian citizen, okay, could be sentenced up to 20 years in prison. இது வந்து இப்போ ஆல்ரெடி வந்திருக்கு. ரஷ்யால ஓட விடாம தான் வெளியே துரத்தனவர் இவர். இவர் ஒரு ரஷ்யன், சொந்த நாட்டிலேயே அவரை வந்து செயல்பட விடல, அதனால வெளியே வந்துட்டாரு. இந்த ஸ்டோரிலாம் வர பார்த்தேன். என்னன்னா, இது நடந்த நேரத்தில் ஆல்ரெடி இந்த இன்சிடென்ட் நடக்க கொஞ்சம் முன்னாடி, ஒரு 1 or 2 days முன்னாடி கூட இவர் எங்கேயோ இருந்தாராமே, அசர்பைஜான்லயும் எங்கேயோ இருந்தாரு. அந்த இடத்துல வந்து புட்டின் இருந்தாரு, ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா புட்டின் வந்து போடா அப்படின்ட்டாரு. ஆமா, பட டெலிகிராம்ல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ஏன்டா இந்த பேசிங்க எனக்கு தந்தியா அப்படின்னு கேட்டிருக்கேன்.
நீங்களும் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு இருப்பாங்க. சரி ஓகே, அடுத்து என்னன்னா அது வேற நடந்திருக்கு. ஐயோ இப்போ வேற ஒரு சிலர் வந்துருவாங்க, சீரியஸ் வாட்சஸ் வந்துருவாங்க. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க, அங்க ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, நீங்க சிரிச்சிட்டு என்ன இப்போ உட்காந்து என்ன இப்ப நான் வந்து போய் தயிர் வடை வைக்கணுமா? போய் தயிர் வடையா? டேய் நீ என்ன ஓவரா? சரி சாம்பார் சாதம். சாம்பார் சாதமா? ஏன்னா பிடிச்சதை வைக்க வேண்டியதா? இவனுக்கு என்ன பிடிக்குமோ சொல்லுங்க. ஆக்டோபஸ் பிடிக்குமா? அதெல்லாம் இவனுக்கு பிடிக்கும். போய் படையல் வைப்போமா ஜெயில் வாசல்ல? சரி ஓகே சரிங்க. சரி, his arrest followed a search warrant issued by the French National Directorate of Judicial Police. முதல்ல இந்த பிரான்ஸை பத்தி ஒன்று சொல்லணுங்க. இந்த பிரான்ஸ்ன்ற இடத்துல தான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஒன்று நடந்துச்சு. நம்மளை இதை எல்லாரையும் படிக்க வச்சு சாவடிச்சா எனக்கு ஹிஸ்டரி புக்ல. ஆமா, இன்னைக்கு எனக்கு அது நம்பிக்கையே இல்லை. ஈக்குவாலிட்டி, ஆமா, ஃப்ராட்டர்னிட்டி, லிபர்ட்டி, கரெக்ட் அப்படின்னு வானுங்க. இதுல நான் பிரெஞ்சுலாம் வேற என்ன படிக்க வச்சானுங்க 11th 12th ஸ்டாண்டர்ட்ல. ஏன்னா டே நம்ம மொழியை படிக்க வைங்கடா அப்படின்னா நீ பிரெஞ்சு படி அப்படின்னா என்ன பிரெஞ்சு படிக்கணும் அப்படின்னா பாண்டிச்சேரியில போய் வேலை செய்யணும்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. சரி நாம போய் படிச்சா ஒன்னும் புரியல. அதுல இருக்கு ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, லிபர்ட்டி அப்படின்னு. கரெக்ட் தானே? என்ன கரெக்ட்? இல்லடா, இல்ல அதை ஃபாலோ பண்ணா அவன் இந்த இப்படி உள்ள பிடிச்சு போடுவானே. அது வந்து அவங்க ஏதோ கேட்டிருக்காங்க, ஈக்விட்டி கொடுக்கல, அதனாலதான் பிடிச்சி போட்டாங்க. அப்படி சொல்லுங்க. அதனாலதான் பிடிச்சி போட்டாங்க. ஈக்குவாலிட்டி எல்லாம் கொடுத்தாப்ல. ஈக்விட்டி, அத்தாரிட்டி, அப்புறம் என்னது கிரெடிபிலிட்டி, லிபர்ட்டி கிடையாது. அது வந்து கூட்டு போட்டி அப்படின்னு வேணா சொல்லலாம் எல்லாரும் வாய்க்கும். ஓகே ஓகே, அதான் இவங்க சொல்றத செய்யணும். ஆமா, நான் சொல்றத நீ செஞ்சா நீ வெளில இருக்கலாம், இல்லைன்னா இப்போ 20 வருஷம் உள்ள இருக்கலாம். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கு நிறைய பேர் என்ன கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா, ஐயோயோ ஏசியாவில் இருந்தாலும் சரி, மற்றபடி வேற எங்க இருந்து யாராவது பெருசா வளர்ந்து வந்தாலும் சரி, இந்த வெஸ்டர்ன் மாஃபியாஸ் வந்து நம்மளை எப்பயாவது பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்கன்னு போட்டிருந்தாங்க. நிறைய அப்படிதான் இருந்தது. வெஸ்டர்ன்ல வந்து ரெடியா இருப்பாங்க, என்னடா இவன் வேற வேகமா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இவனுங்க தான் பேசுவானுங்க, நாங்கெல்லாம் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம், நாங்கெல்லாம் லா அண்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணுவோம், இன்டர்நேஷனல் ரூல்ஸ்ங்க அப்படின்வாங்க. இல்லை நான் பார்த்துருக்கேன், அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த யுனைடெட் நேஷன்ஸ்லாம் இவனுங்களுக்குலாம் இடம் வேற. கரெக்டு தான். சரி, இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட்ல வருத்தம். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், இப்போ டெலிகிராம் செயல்படுமா ஒன்று, அப்புறம் டெலிகிராம் ஃபியூச்சர் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் ஃபியூச்சர்னா. ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல, ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ல இவ்வளோ ஃபீச்சர்ஸை இன்கார்பரேட் பண்ண ஒரே அப்ளிகேஷன் இதுதான். டெலிகிராம் தான் பெஸ்ட், பயங்கரமான ஒரு அப்ளிகேஷன். ஏன்னா வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படிங்கறத நீங்க பார்த்தாலும் டெலிகிராம் பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல யோசிச்சீங்கன்னா அது இன்னும் பயங்கரமா இருக்கு. வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல் நீங்க நினைச்சாலும் இதுல வந்து அது எல்லாமே எப்பயோ நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல வேற. இப்ப பாத்தீங்கன்னா ப்ரௌசரு, அப்புறம் இன்டெகிரேட்டட் கேம்ஸ், என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. ஆனா வாட்ஸ்அப் நேக்கா வெறும் பேமெண்ட் மட்டும் எனேபிள் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. பிசினஸ் ஆப்ஷன் இருக்கு, பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. அவனுங்கெல்லாம் இதான் ரீசெண்டா கூகுள் பத்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். கூகுளோட எக்ஸிஓ எரிக் ஷ்மிட். கூகுள் ஏன் தெரியுமா அப்படி இருக்காங்க? ஏன்னா அவங்க வந்து 5 நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் வேலை பார்ப்பாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தான் வேலை பார்ப்பாங்க. மீதி நாள்லாம் அவங்க வரலன்னா கூட அந்த கம்பெனியில கேட்க மாட்டாங்களாம், ஏன்டா நீங்க வரலன்னு. கூகுள்லேயே அப்படிதானா? கூகுளே அப்படிதான், அப்படின்னா ஃபேஸ்புக்கும் அப்படிதான். ஆனா நம்ம ஆளு டெலிகிராம சின்ன டீம் வச்சு நல்லா ஜரூரா நடத்திக்கிட்டு இருந்தான். இப்போ அவனை பிடிச்சி உள்ள போட்டீங்க. எனக்கு டெலிகிராம்ல உள்ள கான்செப்ட் இன்னைக்கும் எனக்கு அப்படியே தலை சுத்தம்டா. அது வந்து வேற பிரச்சனை வச்சுக்க, அதெல்லாம் நம்ம ஆழமா போனோம்னா என்னன்னே புரியாது. சும்மா வேற எவனோ ஒருத்தன் போட்டதுக்கு இவனை ஏன்டா பிடிச்சி போடுறீங்க? அது எனக்கு புரியவே இல்லை நிஜமாவே. சிபி போடுவான், அதுக்கு ஏன்டா இவனை பிடிச்சி போடுறீங்க? இது போற பக்கம் பார்த்தா பிறகுனா நம்ம வீட்டு வாசல்ல எதையா போட்டு போனாங்கன்னா நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க போலயே. எல்லார் கையிலயும் கேமராவை கொடுத்தீங்களா இல்லையா? ஆமா. அவன் வீட்டுக்குள்ள அவன் தனியா இருக்கும் போது அவன் எதையோ பண்றான், அவன் வீடியோ எடுக்கிறானா இல்லையா? ஆமா. அத அவன் எடுத்து இங்க போட்டு ஷேர் பண்ணி அது மூலமா காசு பண்றானா இல்லையா? இத லீகலைஸ்டா நீங்க ஒன்லி ஃபேன்ஸ்னு ஒரு கம்பெனியா நடத்துறீங்களா இல்லையாடா? அமெரிக்கா பயலுகளா? ஆமா பண்றாங்க. அப்புறம் என்னதுக்கு இவனை பிடிச்சி போடுறீங்க? ஏன்னா இவன் அதெல்லாம் பண்ண விட மாட்டானா, இவன் ஆப்ல பண்ண விட மாட்டான் போல. இவன் கட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் அவனுக்கு. அப்படி வர நீ கரெக்ட் தான் இருக்குங்க. இப்போ ஒரு சிலருக்கு என்ன தோணலாம்னா, என்னையா சொல்ல வரீங்க நீங்க அப்படின்னு கூட இருக்கலாம். ஆக்சுவலாக நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமே ஒருத்தர்லாம் என்னோட ஒரு 4 வயசு அதிகமானவங்க அந்த மாதிரி நாளுங்களாம் என்ன தெரியுமா போடுறாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ரைட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு போடுறாங்க. என்ன பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்? இல்லடா அது பாரு எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு ஃபவுண்டரு, ஒரு கம்பெனி அது சோஷியல் அப்ளிகேஷன், அந்த ஆப்போட ஃபவுண்டரு அவர் அரெஸ்ட் பண்றாங்கன்னு உடனே அது எங்க போகுதுன்னா டைரக்டா பொலிட்டிக்கல், குளோபல் பாலிடிக்ஸ் அப்படி
டேக் டைவர்ஷன் அப்படின்னு போயிட்டு இருக்குடா. பிரான்ஸ் தானடா, பிரான்ஸுக்கு என்ன குளோபல் பாலிடிக்ஸ், அவன் தான் பாலிடிக்ஸ் வெத்து முட்டை வீணா போன தண்டம் அவன். அல்ல அது என்ன ஆயிடுச்சுன்னா பிரான்ஸ் அப்படிங்கிறது யூரோப்ல இருக்குன்றதுனால உலகமே யூரோப்ல தான் இருக்கு. பெரிய உலகம் அது யூரோப். நான் போயிருக்கேன் பிரான்ஸ், குப்பையான ஒரு ஊரு, சாக்கடையான ஒரு நதி, கேவலமான ஊரு. நான் பாரிஸ் போயிருக்கிறேன், அங்க போனாலே எல்லாம் வெளியே கிஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க பைத்தியக்காரனுங்க. அது நம்ம ஊர்ல வெளியில பிஸ் அடிக்க ஏழும், கிஸ் ஊர்ல வெளியில பிஸ், அங்க கிஸ். ஆமா, ஆனா அங்க பிஸ் பிளஸ் கிஸ், அங்க வந்து எல்லா கலீஜும் இருக்குது அங்க. அப்படியா? ஆமா. அப்போ இருக்கலையே அவங்க தான் கலீஜான பசங்க அவனுங்க தான். இந்த பிரெஞ்சு பீப்புள் மாதிரி அரகண்ட் பீப்புள் நான் மீட் பண்ணதே கிடையாது. குற்றம் சாட்டுறேங்க. ஏய், நம்ம எஸ்டிடில பயங்கரமா சொல்லிருப்பாங்களேடா, பிரெஞ்சு பீப்புள் வந்து வே பெட்டர், இங்கிலீஷ் பீப்புளோட பிரெஞ்சு பீப்புள்ஸ் ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. இங்கிலீஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் ஆகாது. ஆமா ஆமா, நமக்கும் இங்கிலீஷ்க்கும் ஆகல, அதனால நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்களோ பெட்டரா, அதனால ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்களும். நீ வேற. நாங்க போய் பஸ் ஸ்டாண்ட் எங்கயா அப்படின்னு கேட்டா என்ன மறைச்சிட்டு போனா ஒருத்தன். இதுக்கான நான் 2 வருஷம் பிரெஞ்சு படிச்சேன் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. நீ பஸ் ஸ்டாண்டே பிரெஞ்சுல தான் கட்டியா? நான் வந்து எங்கடா பஸ் ஸ்டாப்னு கேட்டேன். ஆட்டோபுஸ் அப்படின்னு கேட்கணும். அதுக்கு ஆட்டோபுஸோ ஏதோ கேவலம் மறந்தே போச்சு எனக்கு. எங்கடான்னு கேட்டேன். அது எங்கடான்னு கேட்டதுக்கு அவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போனான். என் ஸ்கின்னை பார்த்து நீ ரேசிசம் பண்றல நீ அப்படின்னு இருந்துச்சு. இல்ல அதுக்காக நான் வந்து பிரெஞ்சு பீப்புள் எல்லாரும் கேவலம் அப்படி சொல்ல. அந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. வந்தாரை வாழ வைப்போர் தமிழகம்னு சொல்றாங்கல்ல. ஆமா, சொல்றாங்களா இல்லையா? அதே மாதிரி அவன் வரவனை வந்து முறைக்கிறவன் பிரெஞ்சுக்காரன் அப்படிங்கிற சொல்லக்கூடாதா? சொல்லலாம் தப்பு. அதுவும் நீ வந்து அனுபவிச்சிருக்க, அதனால சொல்ற. எனக்கு நடந்துச்சு, உனக்கு மட்டும் தான் நடந்துச்சுப்பா, என்னெல்லாம் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து கமெண்ட் போடுறவனுக்குலாம் நான் இப்பவே சொல்றேன். அப்படி யாரும் போடுவாங்களா எனக்கு தெரியல. கேரக்டர்னு ஒண்ணு இருக்குப்பா. அது மட்டும் இல்ல, நான் ஆரோவில் இருந்திருக்கிறேன் 1.5 வருஷம். அங்க நான் எக்கச்சக்க பிரெஞ்சு பீப்புளை மீட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே கேவலமான புத்தி உள்ளவனுங்க. அது ஆரோவில் இருக்கிறவங்களாம் அப்படிதான். நீ உடனே எல்லாரையும் சொல்லாது. நீ நான் மீட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இப்படி இருந்தா நான் வேற என்ன சொல்லுவேன்? இந்தியன்ஸை கூட தான் சொல்றான், இந்தியன்ஸ்னாலே கப்படிக்கும்னு சொல்லிட்டு தெரியுறான் பிரெஞ்சுக்காரன். ஐயோ, நீ இதெல்லாம் விட ட்விட்டர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதெல்லாம் வந்து இந்த வீடியோக்குள்ளார கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நம்ம இந்தியன் பிளாக போட்டு டிபேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பிளாக போட்டு இந்த பிளாக பார்த்தா உனக்கு என்ன தோணுது அப்படின்னு போட்டு, அந்த பிளாக பார்த்தா என்ன தோணுதுன்னு ஒரே கப்படிக்குதுன்றான் ஒருத்தன். ஃபுல்லா தான் அப்படிதான் இருந்தது. அது மலம் கழித்த இடத்தின் வரும் நறுமணம் போல். நிஜமாடா, நான் ஒரு 4 கமெண்ட் பார்த்துட்டு டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் போஸ்ட் கொடுத்துட்டு ஓடிட்டேன் நானு. ஏன்னா நான் போனது எதுக்குன்னா, நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டுருந்தேன்டா, சாம்பிள் எப்படி இருக்கு பாருங்க பிக்சல் அப்படின்னு சொல்லி போட்டு போயிருந்தேன். அப்போ என்னாச்சு, திரும்ப நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ட்விட்டர் ஓப்பன் பண்றேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, அது போய் டேரக்டா ஹோம் பேஜ் மாதிரி ஒன்றுல லேண்ட் ஆகி அதுல வந்து அவனே ரெக்கமெண்ட் பண்றான், இதை பாரு. ஏன்னா பேஸ்ட் ஆன் கிளிக்ஸ் வேர்க்காதா? நீ அதை விடுறா. அதுல என்ன ஆகுதுன்னா, இவனுங்க வந்து அதை அப்படியே ரிலீஜியஸ் ஓரியன்டாகவும் டிரைவ் பண்ணி கொண்டு போறாங்க. கமெண்ட் செக்ஷன் ஃபுல் சண்டை. இந்த ஃபிளாகை பார்த்தா என்ன தோணுது? ரேப்பு தோணுது. ட்விட்டர் ஒரு டாக்ஸிக்கான இடம் ஆயிடுச்சுங்க. எக்ஸ் இப்போ ஒரு டாக்ஸிக்கான இடம். போனாலே சும்மா ஏதாவது சண்டை, ஏதாவது. நம்ம விக்கிலாம் செம பண்ணா இருக்குமே. உள்ள போயிட்டு வந்துட்டு நம்ம கிட்ட அப்படியே எப்படி இருக்கும்னா, உள்ள போகும்போது விக்கி பொறுமையா போவான். எங்கன்னா ஒண்ணுல ட்விட்டருக்குள்ள போகும்போது, வெளியில வரும்போது எடுத்துட்டு வருவான். அப்படியே சம கோவமா வருவான். எல்லாரும் போட்டு அப்படியே ஓரமா டேபிள குத்திட்டுலாம் இருப்பான். என்னடா எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கேன், சம கோவமா இருக்கு. ஏன்டா நான் 4 போஸ்ட் பார்த்தேன், எல்லாம் அப்படியே போட்டுருக்காங்க அப்படின்னு. நீ என்ன போல நாய் அவன் திட்டான் ஆண்டவா அப்படின்னுவான். ஆமா, நீ ஏன்டா அதெல்லாம் போய் பாக்குற அப்படின்னா, அது வருது அப்படின்னா, டே நீ முதல்ல ஆப் ஓப்பன் பண்றது நிறுத்து, இனிமே நீ அந்த ஆப் பக்கம் போகாத. ஸோ இந்த மாதிரி அது என்ன சொல்ல வரோம்னா, ஒரு சின்ன போஸ்ட்டு எந்த அளவுக்கு மனநிலையை மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேற ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு நியூஸை ஒட்டி என்ன ஒன்னா, இதை வச்சு எப்படி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், ட்வீட்டை போட்டு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம். சீரியஸா அது ஒரு கொடுமை. ஏன்னா இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால், எப்பயுமே எல்லா கண்ட்ரிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லா கண்ட்ரியும் அதை அப்படியே மூடி மறைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட இமேஜ், குளோபல் இமேஜுக்காக மூடி மறைப்பாங்க. நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. காலகாலமாக அது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, எதை எடுத்து பேசி அதுக்கு சொல்யூஷன் தேடணும்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபேமஸ் ஆகலாம், அது ஒன்று போய்கிட்டு இருக்குடா. அதாவது நாங்கள் இன்னைக்கு கதரை வந்திருக்கிறது எதை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கிற அலப்பறைகள், அதை பற்றி தான். இந்த சோஷியல் மீடியாவில் இந்த பாவல் டூராவ் அப்படிங்கிறவர் வந்து பெருசாக வந்ததே கிடையாது. ஆனா இப்ப வந்துகிட்டு இருக்காரு. வளம் வந்து அவர் தான் வந்து டாப் லீடரா இருக்காரு. ஆமா, அவருக்கு தெரியாது. சர்ச்சை கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு ஓட்ட வேண்டியது ஒரு நாளைக்கு. #டெலிகிராம்ங்கிறது ட்ரெண்டிங் இன் இந்தியாவா? டேய், எதுக்கு ட்ரெண்ட் ஆகுதுன்னே தெரியலடா. டெலிகிராம்ல ஏதோ ஒரு ஃபீச்சர் பாப்போம். என்னடா இது, இன்டர்நெட்டே வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. இது கேட்டா என்னென்னமோ நடக்குதுடா. இங்க இரு, என்னையா அது சேவ் டேஷ் ஃப்ரம் பிரசாந்த்னு ஏதோ ஒன்று இருக்கு. இதெல்லாம் என்னையா ஓடுது? சீரியஸா நம்ம சோஷியல் மீடியா ட்ரெண்ட்ஸாவே மாத்திரலாம் போல இருக்கு. இந்த சோஷியல் மீடியா கதற இருக்கு.
இவனையா? ஐயோ நம்ம பாண்டா என்ன நடக்குது இங்க தெரியலையேப்பா. இவர் மூவி ரிவ்யூ பண்ணுவாருன்னு தெரியும். டேய் நான் இங்க பாரு, இன்னும் நான் திரும்ப சீரியஸா சொல்றேன், யூடியூப் பக்கம் போனாலும் சரி, ஃபேஸ்புக் பக்கம் நான் போறதே இல்லை, டெலிகிராம் பக்கம் போனாலும் சரி, இல்லாட்டி இது பக்கம் நான் போனது எந்த குரூப்பை பக்கமோ அதை பார்த்துட்டு ஓடி போயிடுவேன். கரெக்ட். அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு நிமிஷம் அந்த மனுஷன் டெலிகிராமில் உள்ளவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்றதை பார்க்க தான் போனோம். ஹேஷ்டாக் சேவ் ஃப்ரம் பிரசாந்த் வந்து எனக்கு சத்தியமாக புரியல, இது என்ன நடக்குது இந்த ஊரில் அப்படின்னு தான் இருக்கீங்க பாரு. Everyone know him as an online reviewer, but he is in reality something அப்படின்னு ஒருத்தன் போட்டான் போஸ்ட். அது வந்து யாரு அப்படின்னு பார்த்தா, அது வந்து நம்ம ரஜினி ரசிகர்களை வந்து தாக்கி பேசிட்டாப்புல இவர். அதனால ரஜினி ரசிகர். ஸோ அதான் கேங் வார்ஸ் இதெல்லாம் நடக்குது. இப்போ டெலிகிராமுக்கு வருவோம் திருப்பி. ஓகேவா? இப்போ இதனால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது. இந்த சோஷியல் மீடியா கதறல்கள்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, ஏகே ஷாக் ஆகும். ஏகே ஷாக் ஆகுமா? ஆமாடா, அது சொல்ல, இதுல எது உண்மை எது பொய்னே எனக்கே புரியலையே அப்படின்னு இங்க ஒரு பெரிய கேள்வி வருதுங்க. சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஒரு சாதகங்களும் இருக்கு, பாதகங்களும் இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு ஈஸியா இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ஆக்சஸ் பண்ண வைக்குது. அதே சமயத்துல ஈஸியா இன்ஃபர்மேஷன் நம்ம கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணவும் வைக்குது. இதுல வந்து ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம், ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்து இதுல வந்து ஷேர் பண்ணப்படுது. இப்போ டெலிகிராம்ல முக்கியமா இவனுங்க வைக்கிற அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னையா அது? ஓஹோ, அது அந்த அந்த பாண்டா பிரசாந்த் பத்தி ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, அதெல்லாம் சொல்ல முடியாது, சென்சார். ஆமா, நல்லா போய் பார்க்காதீங்க. இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் போய் இப்போ போய் ஹேஷ்டாக் தேடினாங்கன்னு நம்மளே 2 நாள் கழிச்சு போடுவோம். இன்னுமா அந்த பிரசாந்த சேவ் பண்றாங்க. அது ஓடும் போது ஏன்னா உங்களுக்கு வேற எதுவும் இல்லைன்னா ஓட்டுவீங்க. டெக்னாலஜில ட்ரெண்டிங் என் தலைவன் தான்டா. ஒன்னியோயா? ஆமா அவனா? ஆமா. ஓஹோ, வேற லெவல்ல. சூப்பர். 1UI7 தான் ட்ரெண்டிங்ல இருக்குதான். டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தா அது ட்ரெண்டிங் இன் சிங்கப்பூரா? என்னப்பா எவ்வளவு பாப்புலரான ஆளு. அப்புறம் டெக்னாலஜில OnePlus-ம் ட்ரெண்டிங்ல இருக்கு. OnePlus வந்து அப்படிதான் இருக்கும், டிஸ்பிளே போஞ்சு போதில்ல இப்போ ரீசெண்டா, அதுவா கூட இருக்கலாம். ஓ இல்ல, OnePlus 12, OnePlus Buds, OnePlus. சரி, அது ஓவராலா OnePlus #OnePlus கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்கு போல. ஓகே. ஆனா இவங்க எந்த பேசிஸ்ல போடுறாங்கன்னு எனக்கு புரியல. இப்போ இதுல வந்து என்னன்னா இம்ப்ரெஷன்ஸ், நம்பர் ஆஃப் போஸ்ட்னு சொல்லி மில்லியன்ல சொல்றான் டெலிகிராம். பட் இது வந்து எனக்கு சுத்தமா புரியல. இப்போ இங்க பார்த்தோன்னா நியூ US ஏஜென்சிஸ் ட்ரை டு இன்ஃபில்ட்ரேட் டெலிகிராம். இதை பத்தி தான் நான் சொல்லணும்னு வந்தேன். இப்போ டெலிகிராம்ல முக்கியமா நம்ம வைக்க வேண்டிய கருத்து இதுதான். 2 பக்கமும் பிரச்சனை இருக்கு. ஓகேவா? ஒண்ணு, நம்ம பீப்புள் கிட்ட மொத்தமா கொடுத்துட்டோம் அப்படின்னா, பீப்புள் அப்படிங்கிற அந்த ஒரே ஒட்டுமொத்த இதுல சில கருப்பு ஆடுகளும் உள்ள நுழைஞ்சிருக்கு. எப்பயுமே அப்படிதானே? எப்பயுமே அவனை வந்து எடுத்து அதுக்கு தான் நம்ம பிரிசன்லாம் கட்டி வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம பிரிசன்லாம் வேணான்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? சீரியஸா சொல்லுங்க. அதாவது எங்க வந்து மர்டர் சுத்திக்கிட்டு இருப்பான், ரேபிஸ்ட் சுத்திக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பாதகம் உண்டு பண்ணோம்னு யோசிக்கிட்டு இருக்கிறதுக்குன்னே சில பேர் சுத்திட்டு இருப்பான். அவன்லாம் வந்து சொசைட்டிக்கு தேவையில்லாதவன், சொசைட்டில டேஞ்சர் உண்டு பண்றவன். அவனெல்லாம் தூக்கி நம்ம பிரிசன்ல போடுறோம் இல்லையா? ஆமா. இப்போ அவனுக்கு வெளியில இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு இடமா சோசியல் மீடியா அமையுது. இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. என்னென்னமோ வருது இன்ஃபர்மேஷனு, இதுல எதெல்லாம் உண்மைங்கிறத வெரிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம் போலங்க. ஆன்டி இஸ்ரேலி ஹேக்கர்ஸ் வந்து இஸ்ரேல் பத்தியான டேட்டாலாம் எடுத்து அது டெலிகிராமில் பப்ளிஷ் பண்ணாங்க. அதனால பிரெஞ்சுக்காரன் தூக்கி உள்ள போட்டான் அப்படின்னா அது ஓகே. இது நம்பகத்தன்மை இல்லாத சில விஷயங்கள்லாம் நிறைய சுத்திட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 30,000 லைக் 70,000 லைக்குன்னு சொல்லிட்டு போகும். ஆனா அதெல்லாம் நம்ப முடியாது. நான் என்ன கேக்குறேன்னா சிவா, இப்போ சாதக பாதகங்களை எப்படி நம்ம பிரிச்சு ஒரு பிரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி நம்ம கொண்டு வர முடியும் சோஷியல் மீடியால? கரெக்ட் தான். ஏன்னா பப்ளிக்ல எல்லாத்தையும் அலோவ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா நியூடிட்டி அலோவ் பண்ணணும், பார்னோகிராஃபி அலோவ் பண்ணணும், எல்லாத்தையும் அலோவ் பண்ணணும்ன்ற மாதிரி வந்துருது. கேட்டா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வழியா அப்போ இதெல்லாமே இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த டெரரிசம், அப்புறம் அந்த ஃபேக் நியூஸ், கரெக்ட், இது மூலமா நடக்கக்கூடிய சில சைக்கலாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், கரெக்ட், உளவியல் தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணலாமா, என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு மெயினா வந்து இருக்கிற கேள்வி இதுதான். இப்போ நாங்க போடுறது உங்களுக்கு ரீச் பண்றது எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. நாங்க வந்து இந்த மாதிரி கண்டென்ட் தான் போடணும்னு நினைக்கிறோம். நல்ல கண்டென்ட், கிளீனான கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதே மீதி பேர் அதே மாதிரி எல்லாரும் நினைப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது.
இல்லையா? கரெக்ட். ஸோ இப்போ டெலிகிராமில் இருக்கிற இந்த இந்த நியூஸ் நமக்கு என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தா, கவர்மெண்ட்ஸ் ஈஸியாக இந்த மாதிரி பப்ளிக் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணுற ஆப் எல்லாம் ஷட் டவுனோ பேனோ இல்லாட்டி இந்த மாதிரி ஃபவுண்டரை வந்து ஜெயிலில் போடுறதோ இந்த மாதிரி ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னும் போது வாட் இஸ் த கேரண்டி ஃபார் டெலிகிராம் மாதிரி ஆப்ஸ்? கரெக்ட் தான். அதாவது இப்போ கண்ட்ரோல் வந்து நம்ம இது கூட சொல்லி வந்துடும், வாட்ஸ்அப்புக்கும் இந்த கண்ட்ரோல் எடுக்கிறது அப்படிங்கிறது. கண்ட்ரோல் எடுக்கிறதுங்கிறது எந்த பேசிஸ்லங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. எல்லாமே உன் ஆப் ஒன்று தான், ஆனால் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொன்னால் எப்படி ஆப்போட ஓனர் ஒத்துப்பான்? நாளை பின்ன கண்ட்ரோல் பண்ணுறது நல்ல விதத்தில் பண்ணும்போது பிரச்சனை இல்லை, ஆனால் அதுவே கெட்ட விதமாக பண்ணியிருந்து அது ஒரு 10 வருஷம் கழிச்சு ப்ரூவ் ஆகுதுன்னும் போது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நேரம் வந்து திரும்பியும் ஃபவுண்டரை தான் பிடிப்பாங்க. இப்போ சைனால இங்கே எப்படி இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் சைனால எப்படின்னா ஆதார் கார்டு மாதிரி ஒரு சிஸ்டம். அது ஆதார் கார்டு இருந்தால் தான் உனக்கு வந்து உள்ள என்ட்ரியே சோஷியல் மீடியால அந்த மாதிரி. ஸோ அதில் நீ ஏதாவது வந்து வில்லங்கமாக ஏதாவது போட்ட அப்படின்னா உன் ஆதார் கார்டில் அந்த லைசன்ஸ் எல்லாம் உனக்கு பிளாக் மார்க் மாதிரி அங்கே இருக்கிற கார்டில் உனக்கு பிளாக் மார்க் விழுந்துரும். இதுவரையா? ஸோ அப்போ நீ சில இடத்துக்குலாம் போக முடியாது. கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறானுங்க. இதுவும் வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லை இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப ஓவர் கண்ட்ரோல், கவர்மெண்ட் கையில் இந்த கண்ட்ரோல்லாம் கொடுக்கக்கூடாது, கவர்மெண்ட் வந்து அத்தாரிட்டேரியனாக இருக்கு சைனாவில், சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து எல்லாரையும் ரொம்ப ஓவராக கண்ட்ரோல் பண்ணுறான், யாரை வேணா எப்போ வேணா ஜெயிலில் போடுறான் அப்படின்னு. இங்கேயே அதாங்க நடக்குது. இங்கே யாரை வேணா எப்போ வேணா ஜெயிலில் போடுற மாதிரி நிலைமையில தான் நம்ம ஆல்ரெடி இருக்கோன்றதை புரிஞ்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் சைனா அளவுக்கு மோசமாக இல்லை, அதுக்காக அந்த அயோக்கிய பசங்கள்லாம் விடலாமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. நியாயமான கேள்விதான். அதாவது ஒரு மெச்சூர் பர்சனா திங்க் பண்ணி யோசிங்க நீங்க. இல்லை இப்போ இதில் ப்ராப்ளம் என்னன்னா, அயோக்கியனை பிடிச்சிட்டு போனால் தப்பு இல்லடா, ஆனால் நல்லவன் மேலே அயோக்கியனோட போர்வையை போத்தி கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அதுவும் நடக்குது. அயோக்கியம் யோகியம் மாதிரியும் சுத்திக்கிட்டு இருக்கான். ஆக முதல்ல வேஷம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனா இருக்கு சோஷியல் மீடியா. கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சொன்னேன். இதை கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம எப்படி இல்லை நம்ம ஏஐயாலே முடியல, ரொம்ப கஷ்டம். இதை வந்து ஃபில்டர் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது லிங்க் ஆகி ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுனால ஃபோன் நம்பரோட அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற டீடைல்ஸ்லாம் நம்ம அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது அந்த நெட்வொர்க் ப்ரொவைடர் கிட்டேருந்து கவர்மெண்டால வாங்க முடியுது, நம்ம கால் டேப் பண்ண முடியுது, நம்மளோட டீடைல்ஸை வந்து நம்ம சப்மிட் பண்ணியிருப்போம் இல்லையா, சில ப்ரூஃப் டீடைல்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த விதத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து கண்காணிக்கிறாங்க. ஓகேவா? நம்ம பிரச்சனை பண்ணல அப்படின்னா நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நம்மளை பாட்டி ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ அங்கே இப்போ நம்ம சைடில் தான் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் நம்ம தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு. அதே சமயத்தில் நம்ம எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில அயோக்கிய ராஸ்கல்ஸ்லாம் இருக்க தான் செய்வாங்க. இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிற கவர்மெண்ட்ஸும் அந்த பிளாட்ஃபார்ம் ஓனர்ஸுக்கும் தெரியல எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுன்னு. எப்படி இவங்களை வந்து இப்போ இந்த ஐபி அட்ரஸ் வச்சு பிளாக் பண்ணுறதா இல்லாட்டி எப்படி பிளாக் பண்ணுறதே தெரியல. இப்போ டெலிகிராமும் வந்து மொபைல் நம்பர் வச்சு தான் பண்ணுறான். ஆனால் அந்த மொபைல் நம்பரில் இருக்கிற டேட்டாலாம் டெலிகிராம் ஓனர் போகுமானா போகாது. கரெக்ட் தான். அது வந்து வோடஃபோனோ ஏர்டெலோ அவங்ககிட்ட தான் இருக்கும், இல்லை வேணா கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். பட் ஆனால் டெலிகிராமுக்கு போகாது. அதே சமயத்தில் டெலிகிராமில் போகிற மெசேஜ்லாம் வந்து எஸ்எம்எஸ் கிடையாது. ஆமாம். ஸோ டெலிகிராமில் போகிற மெசேஜ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ரீட் பண்ண முடியாது. நெட்வொர்க் ப்ரொவைடர் வழியா எஸ்எம்எஸ் தான் ரீட் பண்ண முடியும். எஸ்எம்எஸ் ரீட் பண்ணலாம். இதே வாட்ஸ்அப்போட சர்வருக்கு ஆக்சஸ் இருந்தால் வாட்ஸ்அப் ரீட் பண்ண முடியும். இதே நம்ம டெலிகிராம் சர்வருக்கு ஆக்சஸ் இருந்தால் டெலிகிராம் ரீட் பண்ண முடியும். இப்போ இவன் என்ன சொல்றான், ரீசெண்டாக அவன் வந்து அமெரிக்கா போயிருந்தானோ, யாரு இந்த டெலிகிராம். அப்போ வந்து இவனோட எம்ப்ளாயி ஒருத்தர் எஃபிஐலேருந்து ஹையர் பண்ண ட்ரை பண்ணாங்களா. இவனோட எம்ப்ளாயி ஹையர் பண்ண ட்ரை பண்ணி அவங்க வந்து அவங்க கூட டீல் போட்டிருக்காங்க. அந்த எம்ப்ளாயி கூட, நீ உள்ள போய் எனக்கு ஒரு பேக் டோர் வச்சு விடு, நான் வந்து உனக்கு இவ்வளோ காசு தரேன், அப்போ நான் பேக் டோர் வழியா உள்ள வந்து எனக்கு தேவையான டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன், இது யாருக்கும் தெரியக்கூடாது இப்படின்னு ஒரு டீல் போட்டிருக்காங்க. அவன் வந்து இவனோட லாயல் எம்ப்ளாயியா இருந்ததுனால அவன் வந்து இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து போட்டு கொடுத்துறான். ஸோ இதை வந்து ரீசெண்டாக யூஎஸ் வரும்போது ஒரு இன்டர்வியூவில் வந்து டக்கர் கால்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலரான ஒரு டிவி ஹோஸ்ட் ஒருத்தர் இருக்காரு யூஎஸ்ல, ஃபாக்ஸ் நியூஸ்லாம் வருவார். அவர் கூட பாட்காஸ்ட் பண்ணதில் இவர் சொல்லியிருக்காரு அது. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் வேணும்னு பார்க்குறான். அயோக்கிய பசங்களும் கண்ணா பின்னான்னு இந்த சிபி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு சாவடிக்கிறானுங்க. ரொம்ப கிரிமினலான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல வந்து எந்த அளவுக்கு போறானுங்க, டார்க் வெப் அளவுக்கு போறானுங்க. டார்க் வெப் அளவுக்கு போயிட்டு ஆர்ம்ஸ் ட்ரேடிங்கு, அப்புறம் கிரிப்டோ வழியா என்னென்ன, கிரிப்டோக்கு ஏன் கெட்ட பேரு, கிரிப்டோ வழியா கன் வித்துருக்கானுங்க.
பாம்பு எடுத்துருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுனால தான் வந்து ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் வந்து கம்மியாயிட்டே போகுது. இதுக்கு எதிராக பேசுறவங்க எல்லாம் வந்து ரொம்ப டபுள் ஸ்டாண்டர்டா பேசிட்டு இருக்காங்க. பிரைவசி அப்படிங்கிறாங்க. யாருக்கு பிரைவசி அப்படின்னு கேட்குறேன். இப்போ எனக்கும் உனக்கு பிரைவசி ஓகே, நாம வந்து எதுவும் இந்த மாதிரி கன்னு விற்க போறது இல்லை, அதெல்லாம் எதுவும் பண்ண போறது. நாம மொக்கத்தனமா இந்த மாதிரி வீடியோ பேசிக்கிட்டு இருக்க போறோம். இந்த மொக்க வீடியோ பார்க்க போறது ஒரு 10,000 to 20,000 பேர். வாக்கிங் போறவங்க அவங்களாம் என்ன நினைச்சுப்பாங்க, அண்ணே அந்த பாட்காஸ்ட் கேட்டா நல்லா தூக்கம் வருதுன்னு அது போட்டாங்க தான். ஆமா, அது பெருமையா இருக்குல்ல. பெருமைதான். தாலாட்டி பாட வைக்கிற தாய்க்கு நிகர வச்சு நம்மள பாக்குறாங்கடா. கண்டிப்பா. இது வந்து சந்தா மாமா அளவுக்கு நம்ம வந்து பெரிய மாமாவா இருக்கிறோம், மாமாவுக்கு மாமனா இருக்கிறோம். சோ அந்த விதத்துல நாம பெருசா ஆம்பளஸா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சின்னதா ஆம்பளஸா பண்ணல. ஆமா ஆமா இல்ல, நம்ம ஊர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ் இங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்கடா. அதான் நான் எதிர கலைச்சிருப்பேன். வேற எதுவும் டெலிகிராம்ல வந்து பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி நம்ம யாரையும் பார்க்கல. டெலிகிராம்ல இல்ல அப்படின்னு சொல்ல வரைக்கும் ஆம்லஸ் தாங்க. இந்த தமிழ் ராக்கர்ஸ், தமிழ் பிளாஸ்டர்ஸ்லாம் இந்த கலைஞர்கள்லாம் வந்து வேணா வந்து கூவலாம் வந்து ஐயோ பைரசி, ஐயோ பைரசி அப்படின்னு. அப்ப பார்க்கிங் ஃப்ரீ பண்ணு மால்ல, முடியுமா? கரெக்ட் தான். பார்க்கிங் ஃப்ரீ பண்ணிட்டு என்ன கூப்பிடு, டிக்கெட்னா பார்க்கிங் ஃப்ரீ சொல்லு. தனி தேட்டர் எங்கப்பா இப்போ? ஆமாடா, 10 ரூபா தான் கொடுத்துட்டு இருந்தேன் நான் பார்க்கிங்க்கு. இப்போ என்ன ஆச்சு இப்போ பார்க்கிங்க்கு? ஜஸ்ட் 50 rupees மினிமம். அதுல 3 மணி நேரம் ஆயிடுதா படத்துக்கு? அதுக்கப்புறம் நான் பசிக்குதா, நான் சாப்பிடணுமா? அங்க உள்ள பாப்கார்ன் ஜஸ்ட் 150 rupees. ஆமா. கோல்டு காஃபி 300 rupees. இல்ல இப்ப மொத்தம் நீ பார்க்க போன படத்துக்கு 250 ரூபா டிக்கெட்டு. ஆமா. அப்புறம் இதெல்லாம் சேர்த்து போட்டா ஒரு 1200 ரூபா டிக்கெட். ஜீரோ பண்ணுங்க, டிக்கெட்டையும் வந்து 120 rupeesல வைங்க, ஐ அக்செப்ட். இவ்வளவுதான் ஒர்த்து நாங்க ஃபீல் பண்றோம். நாங்க ஃபீல் பண்றது தான் முக்கியம். இங்க நீங்க வந்து எங்களுக்கு காசு வேணும்னு கிரீடியா நீங்க யோசிப்பீங்க, அதுக்கு நாங்க உட்காந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனா நாங்க பைரேட் தான் பண்ணுவோம், பின்ன வேற என்ன பண்றது? நம்ம அப்படிதான் எல்லாம் பண்றாங்க. அப்படிதான் எல்லாரும் பண்றாங்க. நான் அதனால படம் பார்க்கிட்டே நிறுத்திட்டேன். ஆமா, இப்ப கூட நான் கேட்டேங்க, அது என்ன ராயன் படம் வந்திருக்கு பார்க்கலாமாடா அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னாலும் இப்போதைக்கு நான் படம் பார்க்குற மூட்லாம் இல்லை, நானே கடந்த 3 மாசமா படம் பார்க்காம நிம்மதியா இருக்கேன், அதனால எந்த படமும் வேணாம் அப்படின்னா. நானும் ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்து என் மண்டை வந்து குழம்பு போயிருச்சு. படம் ஒரு கேரளா படம், மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம். ஓகேவா? அது இவனுங்க வந்து ரொம்ப அப்படியே அந்த பேர் கேட்டா எப்படி இருக்கு, ஏதோ சின்ன பசங்களாம் சேர்ந்து பாக்குற மாதிரி இருக்கா. ஆனா ரொம்ப ஒரு சைக்காட்டிக்கான ஒரு படம். அது என்ன சைக்காட்டிக்கான படம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் வந்து அந்த கொடைக்கானல் குணா கேவ்ஸ்ல போய் ஒருத்தன் விழுந்துருவாங்க. இது நிஜம் கதை நடந்திருக்குது. அந்த பையன் கடைசி வரைக்கும் அவனுக்கு ஒரு பெட்டர் லைஃபே கிடைக்காது. அவன் வந்து கடைசியில பேய் அரைஞ்சா மாதிரியே இருப்பான். அவன் உண்மையான ஸ்டோரியில இல்ல படத்துல. அதுதானே கொடுமையே. உண்மையான ஸ்டோரியில அப்படி இருந்தா கூட பரவாயில்லையே. உண்மையான ஸ்டோரியில என்ன ஆகும்? உண்மையான ஸ்டோரியில ஒன்றும் இல்லை, அவன் குழியில விழுந்துருவான், அவன் ஃப்ரெண்டு இறங்கி காப்பாத்திடுவான். இது நிஜ கதை. இதையே இவனுங்க படமா எடுக்கிறானுங்கல்ல, அப்ப ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும்ல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அந்த பையன் யாரு, அந்த பையனுக்கு என்ன ஆகும் கடைசியில? அந்த பையன் அதுல மீண்டு வரானா? ஏன்னா ஒரு புதக்குழியில விழுந்து கிடக்குறான். அந்த குழியில இருந்து உடம்புலாம் இடிச்சு உடைச்சி அப்படி விழுந்து கிடக்குறான். அவன் வெளியில வந்த உடனே அவனுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டு கொடுக்கலாம்ல, அதெல்லாம் கொடுக்கல அவனுங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? புதக்குழியில விழுந்தவனுக்குலாம் இப்படி ஆகும். என்னையா கதை இது கதையே இல்லையா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அது இதுக்கு நிறைய பேர் வந்து சண்டையும் போடுவானுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ சூப்பர் படம் அப்படின்னு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்கள் கருத்தை நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிறேன்னா. எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த பாவம் அந்த கேரக்டர் அவனுக்கு ஒரு விடிவே இல்லை. இன்னொரு கேரக்டர் கூப்பிட்டு வந்து இப்போ அவன் தான் ஹீரோ அப்படின்ட்டான். இல்லை எனக்கு புரிஞ்சிச்சு, இது ஒரு பாயிண்ட். நீ என்ன பாயிண்ட் வந்து சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. நான் உள்ள வரேன், படம் பார்க்குறேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி எங்கனாலும் பள்ளங்கள் இருக்கலாம், சும்மா நம்ம டூர் போகும்போது ஜங்கிலான்னு சுத்தக்கூடாது. ஆனால் எல்லாம் கூட இருந்தால் காப்பாற்றுவாங்க, எல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே. எண்டு நாங்கள் வந்து எழுந்து வரும்போது ஒரு ஃபீல் குட் கொடுக்காம ஒருத்தனை கஷ்டப்படுத்தி அவன் வந்து வீணா போயிட்டான்னு காமிக்கும் போது இதை தான் இவ்வளோ நேரமாக நான் பார்க்க வந்தனாடா. அந்த காதல் படம் பார்க்கும் போதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. கடைசியில் பைத்தியமா தானே சிரிச்சுட்டு வந்தானா? இல்லை நான் சொல்கிறேனே, இந்த சூரியவம்சம் படம்லாம் பார்க்கும்போது நீ கலாய்க்கலாம், நம்ம பாயசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கலாய்க்கலாம். ஆனால் எல்லா படமும் மோஸ்ட்டாக எப்படி இருந்திருக்கு அப்போலான்னு பார்த்தா, கஷ்டப்பட்டு அப்படியே பெருசாகி சக்ஸஸ் ஆகிடுவாங்க, முடியும் போது பார்த்தோன்னா பெரிய ஆள் ஆகிடுவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் மேலே இருக்காங்க, அப்புறம் கடைசியில் கீழே இருக்காங்க. என்னையா எடுக்கிறீங்க படம்? ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் போக்கு, டிசாஸ்டரு, நெகட்டிவிட்டி, அதாவது ஸ்டார்டிங்கில் பாசிட்டிவாக இருக்கும், கடைசியில் நெகட்டிவாக இருக்கும் படம். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு அதனால தான் நான் படம் பார்க்கறது நிறுத்தினேன். ஆனால் சோஷியல் மீடியா போனாலும் அப்படிதான் போயிட்டு இருக்குங்க. ஸ்டார்டிங்ல பாசிட்டிவா ஆரம்பிச்சது சோஷியல் மீடியா, இப்போ அப்படியே நெகட்டிவ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரே அடிதடி. சீக்கிரம் சோஷியல் மீடியால இருந்து வெளியே வர வேண்டியதுதான்.
அதாவது சோஷியல் மீடியானா நான் சொல்றது வந்து நானா போய் இறங்குற சோஷியல் மீடியா. இப்போ ட்விட்டரா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது த்ரெட்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி த்ரெட்ஸ் வந்து யூடியூப் நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி யூடியூப் ஏன் பியூட்டிஃபுல் அப்படின்னா, யூடியூப்ல நான் வந்து சூஸ் பண்ணி நான் கிளிக் பண்ணாதான் அந்த வீடியோ உள்ள நான் போய் பார்ப்பேன். அதுல எனக்கு டைரக்டா கண்டென்ட் வராது, வெறும் தம்ப்நெயில் தான் வரும். நான் தம்ப்நெயில் எல்லாம் பார்த்துட்டு ஓ சரி தேவையில்ல அப்படின்னு போயிடலாம். டோன்ட் ரெக்கமெண்ட் சேனல் அது கொடுக்கலாம். இதே ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்துடும், படிச்சே ஆகணும்ண்ணா, பார்த்தே ஆகணும், ஸ்க்ரால் தள்ளி போனாலும் வந்துடும். ஷார்ட்ஸ் போனாலும் அப்படிதான் இருக்கு. ஷார்ட்ஸ் போனாலும் நான் வந்து சூஸ்லாம் பண்ண முடியாது, இதை நான் சூஸ் பண்ணி பார்க்க முடியாது, வரும் அதை நான் தள்ளிட்டு போகணும். ஆமாடா, எல்லாத்தையும் பார்த்த கணக்கில் வந்துடும், சொல்லிக்கிட்டே போ. அது அல்காரிதமே நமக்கு புரியாமல் போயிடும். நான் அதனால தான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நான் வாண்டடாக என்ன பண்ணேன், தொடர்ந்து ஒரு 2-3 நாளைக்கு பழைய படமாக பார்த்துட்டு இருந்தேன். கிளிக் பண்ணி உனக்கு கூட அனுப்பிட்டே இருந்தேன். அதனால என்ன ஆயிடுச்சு, சஜஷனே படமாக வந்துட்டு இருந்தது. எஸ்கேப்டா அப்படி இருந்தது எனக்கு. இது யூடியூப் அல்காரிதம்ல ஒரு நல்ல விஷயம். இதே ட்விட்டர் அல்காரிதமும் நீங்கள் அது லைட்டாக ட்ரை பண்ணலாம். ஆனால் ட்விட்டரில் அப்படி இல்லை, ட்விட்டர் ரொம்ப டாக்ஸிக்காக தான் இருக்குது. ஸோ இந்த டெலிகிராம் விஷயத்தை பற்றி அதான் அல்டிமேட்லி என்னென்ன எனக்கு ஒரு கேள்வி தான் சிவா. கடைசியில் அல்டிமேட்லி இதில் 2 பக்கமும் பிரச்சனை இருக்குது. கவர்மெண்ட் சைடும் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி டேட்டா பிடுங்கணும்னு பார்க்குறேன். பிளாட்ஃபார்ம் ஓனருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நமக்கும் டெலிகிராம் தேவைப்படுது. அதே சமயத்துல நம்ம கூடயே நம்மள மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு திருட்டு பசங்க எல்லாம் வந்துடுறாங்க. கரெக்ட் தான். இப்போ எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம், நம்ம கிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் நான் வந்து பப்ளிக்ல வைக்கிறேன். ஸ்பீச்ல நிலைமை இப்படிதான், ஸ்பீச்லெஸ்ஸா தான் உட்காந்துருக்கிறோம். ஆமா, ஏன்னா தெரியல. இது எப்படி சொல்றதுன்னா, ஒண்ணுடா எல்லாருமே ரோட்ல வண்டி ஓட்டுறதுக்கு தான் வரும், ஓட்ட தெரியாதவனும் வண்டி எடுத்துட்டு வந்துருப்பான், நமக்கு தெரியாதுல்ல. இப்போ நம்ம பிரைவேட் ஸ்பேசஸ்ன்னு எடுத்தோம்னா, பிரைவேட் ஸ்பேசஸ்ன்னு எடுத்தா பரவாயில்ல. இப்போ நம்ம வீடு அந்த நம்ம தான் இருப்போம், நமக்கு தெரிஞ்சவங்க மட்டும் தான் இருப்பாங்க, ஓகே. இது பப்ளிக் மாதிரி ஆயிடுது இல்ல? ஆமா, யார் இருக்கா எதுக்கு இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ பப்ளிக்ல அதுக்கு எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, போலீஸ் அப்படின்னு ஒரு தனி ஒரு அமைப்பே இருக்கு. அந்த போலீஸோட வேலையே வந்து பப்ளிக்ல லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது தான். அப்போ இங்க சோஷியல் ஆப்ல போலீஸ் எங்க? வேர் இஸ் தி போலீஸ்? பாட் தான் போலீஸ், பாட் தான் இருக்கு. ஆர்மி கூட இருக்கு இதுல. அதான் இதுல பாட்டு தான் இருக்கு, சும்மா அதை கதை பேசிட்டு போயிடும். ஸோ இங்க போலீஸ் எங்க? யார் போலீஸ் இங்க? யார் வந்து ஈவ்டீசிங் வந்து தடுக்க போறாங்க இங்க? தெரியலையே. இப்போ பாவல் டூரோ உட்காந்து ஈவ்டீசிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அவனோட 6 பேக் ஆப்ஸை போட்டு. இது கேள்வி கேட்கறதுக்குன்னு வேணாம் நான் சொல்ல. இப்போ நாமளே செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்கலாம்னா சாத்தியமே இல்லைங்க, சாத்தியமே இல்லை. அது நம்ம எப்படி செல்ஃப் ரெகுலேட் பண்றது? நம்மள செல்ஃப் ரெகுலேட் பண்ணலாம், இன்னொருத்தனை போய் பண்ணா அப்ப நம்ம போலீஸா மாறிடுறோம். ஆமா, போலீஸ் இன்னொன்னு என்னன்னா உன் வேலையை நீ பாடுறான்னு அவன் நீ யார் போலீஸான்னு கேட்போம். அப்ப அதிகாரம் அப்படிங்கிறது வந்து இல்லாம போயிடுது அந்த இடத்துல. ஒரு அதிகாரி அப்படிங்கிறவர் இல்லாம போயிடுறாரு. ஒரு கேம் ஆடும்போது கூட ரெஃபரின்னு ஒருத்தர் இருக்காங்க. கரெக்ட் தான். அந்த ரெஃபரி அம்பையரை அவன் வந்து சொல்றான் இது சரி இது தப்பு, அவன் அம்பையர் தப்பு சொன்னாலும் தேர்ட் அம்பையர்னு ஒருத்தர் இருக்கான். ஆக மொத்தத்தில் ஒரு அம்பையர் ரெஃபரி அப்படின்னு ஒரு இடம் ஒரு அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இல்லையே சோஷியல் மீடியால அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதை. பரவாயில்ல, இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதில் ஒரு சிலர் நிஜமாவே இந்த மாதிரியான ஒரு போலீஸாக இருப்பாங்க. இனிமேல் அவங்க வந்து நிறைய விஷயங்களை பார்த்து ரெகுலேட் பண்ணுவாங்க. பாவம், அவங்களுக்கு வந்து டெய்லி வர ரியல் கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கே டைம் சரியா இருக்குதுப்பா. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஏதாவது போஸ்ட் போடுறான், அது வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நான் வேணா அவனை சஜஸ்ட் பண்ணலாம்ல, ஏன்டா இதை போடுற அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாரும் ரெஸ்பான்சிபிளாக வேணா அவங்க முகத்தை காமிச்சிட்டா போடுறான். அது கரெக்ட். அப்படிலாம் இருந்தால் நான் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்கிறேன் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கேன் இருக்காங்க தான், கரெக்ட். அப்படியே இருக்காங்க ஒத்துக்கிறேன். ஸோ எப்படி இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஜி, சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க பாஸ், சொல்லுங்க மக்களே. ஆமாம், எல்லாரையும் அட்ரஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி. பட் சோஷியல் ஆப்ஸில் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ் ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம்ல, கமெண்ட் செக்ஷனில் நம்ம படித்து பார்க்கலாம் யாரோட ஐடியா சூப்பராக இருக்குன்னு. என்னையா கடைசியில் வந்து எங்களை கேள்வி கேட்டுப்பிட்டீங்க, உங்ககிட்டலாம் எதுவும் சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிப்பீங்க. இல்லை அப்படிங்கிறது தான் உண்மைதான். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மேபி நீங்கள் ஏதாவது சொல்லி அது நல்லா இருந்ததுன்னா. டெலிகிராம் நினச்சா பரிதாபமாக இருக்குது. ஆமாம், டெலிகிராம் வந்து ஐயோ நமக்கு போயிருமோன் இருக்கு. அதே இன்னொரு பக்கம் வேஷம் போட்டுருக்கிறவன் வந்து ஐயோ என்னால் இப்போ வில்லங்கமாக எதுவும் பண்ண முடியாது. கூகுள் நிலைமை தான் சமமாக இருக்கு. யார்? அதான் நம்ம கூகுளா? ஆமா, அவன் எதாவது பண்ணுவான், அப்புறம் ஒரு 3 வருஷத்துல அதை காவு வாங்கிடுவான். அது வேற எனக்கு பயமா இருக்கும். கூகுள் வந்து இப்போ டெலிகிராம் வாங்கினா அப்படின்னா டெலிகிராம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா காமெடியா. கூகுள் பிளஸ் ஞாபகம் இருக்கா? கூகுள் பிளஸ் மட்டும் இல்லடா, கூகுள்ல என்ன இல்லை. ஆமா, கூகுள் ஸ்டேடியா என்னாச்சு? ஸ்டேடியாவா? பூஷியா என்னாச்சு? அதுவும் போச்சா?
இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. கூகுளில் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பக்கமாக இழுத்துட்டு கிடக்கும். கரெக்டு. அவனை பற்றி இன்னொரு கதறல்ல பேசுவோம். அவனை வச்சு கிழிக்க வேண்டியது இருக்கு. ஆமாங்க, கிழிப்போம், பார்க்கலாம். பை. வரட்டா.